வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வண்டி வாங்கியிருக்கோம். புதுசாக மாடு வாங்கியிருக்கோன்ற மாதிரி புதுசாக வண்டி வாங்கியிருக்கோம். அது வந்து பெரிய வண்டிலாம் கிடையாது, நார்மல் வண்டி தான். அதோட ஃபுல் ரிவ்யூ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நானும் பெருசாக எனக்கு ரிவ்யூலாம் பண்ண தெரியாது, ஓரளவுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். பார்த்து கப்சுப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ வண்டி என்ன, ஸோ இதுதான் வண்டி. ஸோ ஃபெசினோ பிளாக் கலர் நியூ மாடல். இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் அந்த வண்டியில் வந்திருக்கு. போன வருஷம் தான் அந்த வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, பாருங்கள் டயர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். போன வருஷம் May 3 தான் அந்த வண்டி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இந்த வண்டியில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இந்த வண்டியில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இன்னும் நிறையா இதிலே நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதாங்க வண்டி ஃபெசினோ. இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டெக்னாலஜிலாம் இந்த வண்டியில் இப்போ கொடுத்துருக்காங்களாம். ஃபெசினோ நியூ மாடல் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே இந்த வண்டி ஒரு சேர்ந்து பிடிச்சி போச்சு. பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது, ஆனாலும் சூப்பராக இருக்குது. வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க வண்டி, ஆனால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. நேற்று தான் ஆக்சுவலாக வந்துருச்சு. வந்து இதை வாங்கணுன்ட்டு 1 month தான் ஆகுது இந்த வண்டி வாங்கி. நேற்று தான் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுதான் சாவி வாங்கினோன்னே பாருங்கள், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியாச்சு. இதுதான் சாவி, இப்படி இருக்கும். ஃபெசினோ சிம்பிள் போட்டிருக்கோம். ஃபெசினோ சிம்பிள் எங்கே, ஃபெசினோ சிம்பிள் போட்டிருக்கோம். அதே சாவி பின்னாடியும் போட்டிருக்கோம். ஸோ இதாங்க டயரு, எப்படி இருக்கு பாருங்க, கோல்டன் கலரில் இருக்குது. இது பேர் எதோ சொல்லுவாங்களே, பிரேக் பேடா ஏதோ சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. என்ன சொல்லணும்னா நிறையா சூப்பராக இருக்குது. என்ன சொல்லணும்னா இதில் வந்துட்டு சொன்னாங்க இந்தமாரி இதில் வந்துட்டு நிறைய டெக்னாலஜி அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த வண்டியில் இருக்குதுன்னு. இதில் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த சாவி இப்போ சைட் லாக்கில் இருக்குது. இது நார்மலாக ஒரு கண்ணாடிங்க, மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக வாங்கினோடனே எப்படி தூசி ஆயிடுச்சு பாருங்க. வாங்கி 1 month தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி தூசி ஆயிடுச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா நானே தூக்கிடலாம், ஏன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, குட்டியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இங்கேயே சிம்பிள் இருக்குது. எப்படி சொல்கிறது, வண்டி வந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு வெயிட்லெஸ், கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இதுதான் சாவி. இது நார்மலாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ சைட் லாக்கில் இருக்குது. இது நார்மலாக எல்லாம் வந்து இது மாதிரி ஹாரன், இண்டிகேட்டர், லைட்டு, இது என்னன்னு தெரியலையே, இது ஒரு நார்மல் லைட். சாரி, பின்னாடி யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இண்டிகேட்டர். அப்போ இது என்னது, இது ஸ்டார்ட் பட்டனு. இது என்னதுன்னு தெரில. வண்டி இங்கே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படியே ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும் இந்த வண்டி. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி சூப்பராக இருக்கும் வண்டி. ஸோ சீட்டெலாம் இதுதான், சீட் எப்படி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பழைய வண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிற்கிது. அதை நாங்கள் என்ன விற்கலை,
கவலைப்படாதீங்க, அது ஆஃபீஸில் நிற்கிது. வண்டி வந்துட்டு சூப்பராக தாங்க இருக்குது. எனக்கு இந்த வண்டி சூப்பராக தான் இருக்குது. கருப்பு கலரில் சும்மா கருப்பு குசும்புக்காரன்ற மாதிரி சூப்பராக இருக்குது வண்டி. நேற்று ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். நேற்று இந்த வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அப்போ வந்துட்டு செம்ம ஸ்பீடாக போட்டோம். ஸ்பீடு வந்துட்டு சூப்பராக இருக்குது. இது எப்படி சைட் லாக் போட்டிருக்கு, சைட் லாக் எடுத்து விட்டாச்சு. சூப்பராக இருக்குங்க வண்டி, நல்ல வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வண்டி இன்றைக்கி ஓட்டுவாங்கன்னு தெரில. சப்போஸ் எங்கள் அம்மாவுக்கு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவே இந்த வண்டி வச்சுக்குவாங்க. நார்மல் வண்டி மாரி இல்லாமல் இதில் வந்துட்டு இப்படி இருக்கும், இப்படி கழட்டுற மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பிடிக்கிறதுக்கே. இது வந்துட்டு லைட்டு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். இதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்குது. இது வந்துட்டு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி டிக்கி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே இது வரைக்கும் டிக்கிலாம் பார்த்தது கிடையாது. ஸோ சொல்கிறேன், டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி இப்படி இருக்குது பின்னாடி. ஸோ நான் மறுபடியும் காட்டிடுவேன். இப்படி இருக்குது. இப்போ டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குல்ல, இதை வந்துட்டு இங்கே சீட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சீட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை எப்படி தள்ளினீங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பெட்ரோல் இருக்குது, இங்கே இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்க்ரூ இதெல்லாம் இருக்குது. வண்டி ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா நம்மளே பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. லைட்டாக அப்படி பண்ணோன்னா போதும், வண்டி லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி தான். இதை வந்துட்டு இப்படி திருவினா போதும், டிக்கி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். முன்னாடி இப்படி இருக்குங்க, முன்னாடி இப்படி இருக்கும் வண்டி. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வண்டியை பற்றி. இதுக்கப்புறம் என்ன கொடுக்குறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் நார்மல் வண்டிக்கு இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும், எல்லா வண்டியிலையும் இருக்கும். இதெல்லாம் அந்த சைடு ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இப்படி ஏறி உட்காந்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும். எனக்கு இந்த வண்டி ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தோன்னே ஃபோட்டோ காமிச்சோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு இந்த வண்டி. இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வண்டி எப்படி இருந்தால் இந்த வண்டிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு கருப்பாக இருக்கிறதுனால நான் வச்சுருக்க பேர் வந்துட்டு பிளாக்கி. இந்த பேரை நம்ம வச்சுக்கலாமா? இது வந்துட்டு ஒரு டெம்ப்ரரி பேர் தான். இந்த பேரை நம்ம வச்சுக்கலாமா, இல்லைன்னா நம்ம வேறு பேர் வைக்கலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சைட் லாக் போட்டு நம்ம கிளம்பிடலாம். சைட் லாக் போட்டாச்சு. இது எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களை பின் பண்ணுவேன். ஓகே, இவ்வளோதான் வண்டியை பற்றி என்னால் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது நார்மலாக இருக்கிற மாதிரி லைட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த வண்டியில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கார் டூர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் கார் டூரும் போடுவேன். ஸோ வண்டி எப்படி வெளில எடுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா இப்படி நிப்பாட்டி இருக்கோம், இங்கே வந்துட்டு கார் இருக்குது, இங்கே சைக்கிள் இருக்குது, அங்கே கேப்பு இல்லை. எப்படி எடுப்போம்னு தெரில. ஆனால் வண்டி எப்படி சுற்றி அந்த வழியாக எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அப்படி போயிடலாம். ஸோ இது சாவி. நான் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த ஸ்விஃப்ட்டு டிசைரோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது இந்த சாவி. ஸோ அவ்வளோதான். இதை பற்றி இந்த ஸ்கூட்டியை பற்றி அவ்வளோதான் நான் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. until then is bye from Dhanush Pijan.